பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுடைய தலைப்பு உள்ளங்கையில் மொபைலா, உள்ளங்களில் மொபைலா. அருமையானவர்களே, உலக தோற்றத்திற்கு பிறகு நிறைய மாற்றங்களை இந்த சமூகம் பார்க்கிறது, பெற்றிருக்கிறது. இதில் பெரிய கண்டுபிடிப்பு, பெரிய மாற்றம் இந்த மொபைல், செல்போன். இன்றைய இளைய சமூகமாக இருக்கட்டும், சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாரிலையுமே ஒரு காலகட்டங்கள் பார்த்தா சின்ன பிள்ளைங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, வளர்ந்த பிள்ளைங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இல்லை முதியோர்கள் ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு ஒரு கணிப்பு கணிக்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு பிறந்த குழந்தை முதற்கொண்டு கடைசியில் அடக்கம் பண்ணுகிற நிலையில் இருக்கிற முதியவர்கள் வரையிலும் மூழ்கி போய் கிடப்பது மொபைலாக இருக்கிறது. அருமையானவர்களே, இது ஒரு அவசியமானது, இது அத்தியாவசியமாக பயன்படுத்தப்பட வேண்டியது. ஆனால் இருக்கிற பெரிய தவறு என்ன? இது உள்ளங்கையில் இருந்து நம்முடைய ஆளுகைக்கு இருக்க வேண்டிய மொபைல் இன்று நம்முடைய முழு உள்ளங்களையும் ஆளுகை செய்கிறதாக இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையானது. அருமையான, இதனால் என்ன பாதிப்பு? நிறைய பாதிப்பு. பிள்ளைகளுடைய ஆற்றல், அறிவு, படிப்பு, குடும்பத்திற்கான பாசம், உறவு முற்றிலும் பாதிக்கப்படுகிறது. சாப்பிடுகிற உணவை கூட இந்த பிள்ளைகள்லாம் பாருங்க, எல்லா சின்ன பிள்ளைகளுக்கு இன்றைக்கெல்லாம் வேடிக்கை. ஒரு காலத்தில் நிலாவை பார்த்து சோறு ஊட்டின காலங்கள்லாம் போக இன்றைக்கு செல்போனை பார்த்தே பிள்ளைகள் பழகிவிட்டார்கள். மிக ஆபத்தான நிலையில் நாம் போய் கொண்டிருக்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன். அருமையானவர்களே, முதியவர்களும் அப்படித்தான். குழந்தைகளை கவனிப்பதில்லை, பெற்றோர்கள் பெரியவர்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்து பேசுவதை விரும்புவதில்லை, ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதில்லை, ஆளுக்கு ஒரு மொபைல். அநேகர் அவங்களே பார்த்துக்கிறாங்க. சமீபத்தில் கூட நண்பர் ஒரு இதை காட்டினாரு. அந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நல்ல முரட்டு எரும மாடு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு கீழே கமெண்ட், இன்னொரு எரும மாடு இந்த எரும மாடை பார்க்குதான். நீங்கள் நினைத்து பாருங்கள், நம்ம நிலைகளில் கூட அநேக சூழ்நிலைகளில் நாம் பார்ப்பது நமக்கு, நம்ம வயசுக்கும், நம்முடைய தகுதிக்கும், நம்முடைய நிலைப்பாடுக்கும் ஏற்றது இல்லாததை நமக்குள் திணிக்கிறது. மாற்ற நினைத்தாலும், பார்க்க வேண்டாம் என்று ஒதுங்கி கொண்டாலும் இது நினைக்கிறது. ஒரு கிறிஸ்தவ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா டிவி வைக்க மாட்டாங்க. டிவி இருந்தால் பரிசுத்த குலைச்சல், பார்க்கக்கூடாது அப்படிலாம் இன்றைய வரையும் இருக்கிறார்கள். ஆனால் டிவியை விட மிக மோசமானது இன்றைக்கு செல்போனாக மாறிவிட்டது. டிவி வைக்க மாட்டோம்னு பெருமை பாராட்டினவர்கள் எல்லாம் இன்றைய செல்போனிலே மூழ்கி போய் கிடக்கிறார்கள். அருமையானவர்களே, நீங்களும் உங்கள் கரங்களில் இருக்கிற இந்த செல்போன்களை உங்கள் உள்ளங்களை ஆளுகை செய்கிற அளவுக்கு வைத்து விடாதீர்கள். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எப்படிப்பட்ட எண்ணங்களுடையவர்கள், எப்படி பேசக்கூடியவர்கள் என்பதை கட்டாயமாக இந்த உலகிற்கு இந்த மொபைல் எடுத்துக்காட்ட வைக்கிற வகையில் இருக்கிறது. அவர்களுக்கே தெரியாமல் இந்த வலையில் விழுந்து அநேகர் தங்களை யார் என்கிற அடையாளத்தை இந்த சமூகத்துக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு சிலரெல்லாம் குறித்து நல்ல மதிப்பு வைத்திருந்தவர்கள் எல்லாம் இன்று செல்போனில் பார்க்கிற பொழுது, அவர்களுடைய நிலைப்பாடுகளை அவர்கள் வெளிப்படுத்துகிற பொழுது, ஆகோ இவர்கள் இப்படிப்பட்டவர்களா என்று நாமே சந்தேகிக்கின்ற வகையில் நடக்கிறது. அருமையானவர்களே, மிக கவனமாக இருங்கள். உங்கள் உள்ளத்தை பிரதிபலிப்பதோடு மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய அவலத்தையும் உங்கள் உள்ளத்துக்குள் வைக்கிறதாகவும் செல்போன் இருக்கிறது. கவனமாக கையாளுங்கள். ஆண்டுடைய பிள்ளைகள் நாம் தெய்வீகத்தின் வளர்ச்சிக்காக நிச்சயமாக நம் கைக்குள் இருக்கிறோமா, இல்லை உள்ளங்கத்தில் நம்முடைய செல்போன் நம்மளுக்குள் இருந்து நம்மை ஆளுகை செய்கிறதா என்பதை நினைத்து பார்த்து கையாளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் நம்ம அடுத்த பகுதிகளை சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.